இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கடந்த ஒரு 3 நாட்களாகவே இந்த மும்மொழி கொள்கை என்பது தமிழக மக்களுக்கு மிகவும் அவசியம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து 3 நாட்களாக ஒரு வீடியோ, பேட்டி, அப்புறம் பொதுக்கூட்டங்களில் பேச்சு என்று தொடர்ச்சியாகவே இருமொழி கொள்கை என்பது ஒரு காலாவதியான கொள்கை, மும்மொழி கொள்கை இன்று காலத்தின் தேவை, இந்த ஏழை எளிய குழந்தைகள் படிப்பதற்கு 3வது ஒரு மொழியை கற்பதற்கு இந்த இருமொழி கொள்கை இடையூறாக இருக்கிறது என்றும் அதற்கான அவர் பல்வேறு விதமான ஆதார பட்டியல்களையும் அவர் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். இதனால்தான் இந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் அந்த 1275 கோடி ரூபாய் நிதியுதவியை கூட வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றும், இந்த நிறுத்தி வைத்திருப்பது நியாயமானதுதான் என்ற துணியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலைப்பாடை தமிழகத்தில் எடுத்திருக்கிறது, தேசிய அளவிலும் எடுத்திருக்கிறது. நீங்க இந்த தமிழக பாஜக தலைவரோட பேட்டியை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அனாதை இல்லத்துடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தங்களுடைய டெல்லி மேலிடமிடக்கூடிய கட்டளைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மிதிக்கக்கூடியவர்களாக, புறக்கணிக்கக்கூடியவர்களாக அந்த கட்சியினர் மாறி இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு மொத்தமாக நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கையின் மூலமாக 3வது ஒரு மொழியை கற்க விடாமல் தடுக்கிறார்கள் என்பதே ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த மண்ணில தமிழை மட்டுமல்ல, ஆங்கிலத்தை மட்டுமல்ல, அவரவர் விரும்பிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு யாரும் தடை விதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் 3 மொழிகள் அல்ல, நீங்கள் பிரெஞ்சு, ஜெர்மன், அரபி, உருது, மலையாளம் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள் என்றுதான் நம்மை போன்றவர்கள் சொல்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட இந்தியை மட்டுமே மையப்படுத்தி அவற்றின் வழியாக ஒரு திணிப்பு முயற்சியை செய்து எதிர்காலத்தில மண்ணின் மொழி அடிக்கக்கூடிய சதி திட்டங்களோடு அவர்கள் நுழைகிறார்கள் என்பதனால்தான் இவற்றை நாம் எதிர்க்கின்றோம். உதாரணத்திற்கு கடந்த காலங்களில மும்மொழி திட்டங்களை இவர்கள் எங்கெல்லாம் அமல்படுத்தினார்களோ அந்த மாநிலங்களில் எல்லாம் அந்த மாநில மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்த பிறகுதான் தமிழ்நாடு எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில் அணுகுகிறது என்பதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசத்துல போஜ்புரி என்ற மண்ணின் மொழி இருந்தது. அங்கே மும்மொழி திட்டம் வந்த பிறகு அந்த மொழி ஏறத்தாழ அழிவு நிலைக்கு போய்விட்டது. பீகாரி மொழி பீகாரிலே பேசப்படும் மொழியாக இருக்கிறதா, இந்தி தான் அங்கே கொலோச்சுகிறது. ராஜஸ்தானி மொழியுடைய நிலையும் அகால பாதத்துக்கு சென்றிருக்கிறது. மராட்டிய மொழி மகாராஷ்டிரா மாநிலத்தில 3வது 4வது மொழியாக பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி சத்தீஸ்கர் மாநிலத்தில சத்தீஸ்கரி மொழியும் 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக மும்மொழி கொள்கை என்ற பெயரால ஒரு மொழியை வாழ வைக்கக்கூடிய ஒரு சதி திட்டத்தை இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அந்த சதி திட்டத்துக்கு பலியாகி விடாமல் இருப்பதற்காகத்தான் பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து தமிழ்நாடு இருமொழி கொள்கையை பின்பற்றி வருகிறது. இன்னொன்று, இந்தியை கற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன முன்னேற்றம் ஏற்பட போகிறது? இந்தியை கற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வருகிறார்கள், தொழில் தொடங்க வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இங்கு தமிழை கற்றுக்கொள்கிறார்கள். இன்னொன்று, உலக மொழி ஆங்கிலத்தை புறக்கணித்த வட மாநிலங்கள், ஆங்கிலத்தை விட இந்திக்கு முன்னுரிமை கொடுத்த அந்த மாநிலங்கள் இன்று தங்களுடைய பட்டதாரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற போது அந்த பட்டதாரிகளுடைய அறிவு திறமை பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்ற உண்மையை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தற்போது சமீபத்தில் அமெரிக்காவுக்கு சென்றார். அமெரிக்காவுக்கு சென்ற மோடி அவர்கள் பத்திரிகையாளர்கள் ஆங்கிலத்தில் எழுப்பிய கேள்விக்கு இவரால் ஆங்கிலத்தில் பதிலளிக்க முடியவில்லை. இதை நான் பிரதமருடைய பலகீனம் என்று சொல்லவில்லை. மோடி என்பது அறிவின் அடையாளம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியை அங்கு முற்படுத்தி பிற மொழிகளை பின்னுக்கு தள்ளியதன் விளைவாக, இந்திய ஆதிக்கத்தை நிலைநாட்டியதன் விளைவாக நாம் நியாயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய, பாண்டித்யம் பெற வேண்டிய ஆங்கில மொழியிலேயே நாம் பின்னுகிறோம் என்பதை வட இந்தியாவில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் மூலமாக, அனுபவங்கள் மூலமாக அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்று கருதுகிறோம். அடுத்த முக்கியமான விஷயத்தை உங்க கேள்விக்கு தொடர்ச்சியா வைக்கிறேன். சொல்லுங்க.